எடப்பாடி பழனிசாமி ஹாப்பி மூட்ல இருக்காரு. இந்த சைடு வந்து முதல்வரும் ஹாப்பி மூட்ல இருக்காரு. அவருடைய மகன் உதயநிதி ஹாப்பி மூட்ல இருக்காங்க. அமைச்சர் பெருமக்களும் ஹாப்பி மூட்ல இருக்காங்க. ஆமா, நம்ம நேயர்களும் வந்து ரொம்ப ஹாப்பி மூட்ல நம்மளையும் ஹாப்பி ஆக்கியிருக்காங்க. நிறைய பேர் வந்து அந்த சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அதுக்கு நிறைய பேர் வந்து முன்பதிவு பண்ணியிருந்தாங்க. நம்ம நினைச்சதோட அதிகமாவே பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து கொஞ்சம் சம்பளம்லாம் வரல, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காகவே வந்து டிசம்பர் 31 வரையும் அந்த இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு, வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் இம்பர்ஃபெக்ட் ஷோ டீம் சார்பாக. சரி, எடப்பாடி பழனிசாமி ஏன் ஹாப்பியா இருந்தாரு அப்படிங்கறத ஷோக்குள்ள பார்த்துடலாமா? ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஹாப்பியா இருக்காரு அப்படின்னு சொன்னீங்களா, என்ன மேட்டர் அது? அதேதான், ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கான், அதிர்ஷ்ட தேவதை என் பக்கம் தான் இருக்கு, என் ஜாதகத்துல உச்சத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி மூடு எல்லாமே இருக்கு. ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல ஓபிஎஸ் சிபிஎஸ் அந்த பொதுச் செயலாளர் யார் அப்படின்னு வழக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒருங்கிணைப்பாளர் தான் சொல்லுன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இடைக்கால பொதுச் செயலாளர் தான் சொல்லுன்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதோடைய இறுதி விசாரணை ஜனவரி 4ஆம் தேதி தான் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே எல்லாமே எடப்பாடி சாதகமா தான் இருக்கான் அப்படின்னு ஆதரவாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா G20 அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு எதிர்கட்சி தலைவராக அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி தான் அழைச்சிருந்தாங்க. இன்னொன்னு என்னன்னா, தேர்தல் ஆணையத்துல இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் கொடுக்கணும். அதுல இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படிங்கிற இதுலதான் அனுப்பி விட்டுருந்தாரு தேர்தல் ஆணையத்துக்கு. தேர்தல் ஆணையம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி அதிமுகவுடைய அந்த கணக்கு வழக்கு எல்லாமே எடப்பாடி கண்ட்ரோல்ல வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா, நேத்து எடப்பாடி பழனிசாமிக்கு மத்திய அரசுல இருந்து கடிதம் வந்திருக்கு. மத்திய சட்டத்துறை ஆணையம் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை பத்தி எடப்பாடி பழனிசாமி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுல கீழே வந்து டெசிக்னேஷன்ல அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற வார்த்தை இடம் பண்றதுனால இடைக்கால பொதுச் செயலாளர் நான் வந்து ஜெயிச்ச மாதிரியே இருக்கு, ஒரே நாடு ஒரே தேர்தல நானே ஜெயிச்ச மாதிரி இருக்குங்கிற ஃபீல் இருக்காரா? ஓ, அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காரா? அது வந்து ஆமா, மத்திய சட்டத்துறை அமைச்சருக்கு வந்து இப்போ ஓபிஎஸ் கடிதம் எழுதுவாரு. நான் போன வாட்டியே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அவரை இடைக்கால பொதுச் செயலாளர்னு போடக்கூடாது, எதுக்கு போட்டீங்க அப்படின்னு கேட்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதினார்ல, நான் தான் ஒருங்கிணைப்பாளர், அவரை இடைக்கால பொதுச் செயலாளர்னு போடக்கூடாது. ஆனா மதிக்கவே இல்லை, திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி திரும்ப நீ புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்களே, என் வேதனை எங்க கொண்டு போய் தான் வந்து அழுகுறது அப்படிங்கிற மாதிரி திரும்பி வந்து அழுதுகிட்டு இருப்பாரு ஓபிஎஸ். ஆனா எடப்பாடி பழனிசாமியோட கை நாளுக்கு நாள் வந்து ஓங்கிட்டு தான் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, ஜனவரி 16க்குள்ளார கடிதத்துக்கு பதில் அனுப்புமாறு கேட்டிருக்காங்க சட்டத்துறை ஆணையம். எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன முன்னாடியே சொல்லிட்டு இருந்ததுதான். ஏன்னா போன வருடம் வந்து திமுக வென்ற உடனே என்ன சொன்னாருன்னா, இதெல்லாம் 2 வருஷம் தான், அடுத்து ஒரே நாள் ஒரே தேர்தல் வரப்போகுது, அப்புறம் திருப்பி சிஎம் நாற்காலியில உட்காரணும் இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சவாலா விட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்ப இந்த 6 மாசமா தான் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி பேசாம இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அது தொடர்ந்து பேசிட்டே இருந்தாரு. ஆமா, 2024ல 2 தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப என்ன அந்த 6 கேள்விகள் கேட்டிருக்காங்களாம், அதுல அது 6க்கும் இவர் கரெக்ட் நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு எழுதி அனுப்ப போறாரு. சீக்கிரம் கொண்டு வாங்க சார், இதான் சார் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா எழுதி அனுப்ப போறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்களா, அந்த பொங்கல் பரிசுல வந்து கரும்பு கிடைச்சதுக்கு வந்து அதிமுக கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அந்த பாமக கிடைச்ச வெற்றி அந்த மாதிரியே இருக்குல்ல. அதே வந்து விவசாயிகளும் போராடினாங்க, அவங்களுக்கு தான் முக்கியமான கிரெடிட் கொடுக்கணும், ஆனா ஃபுல் கிரெடிட்டையும் இவங்களே எடுத்துக்கிறாங்க, அதிமுக கிடைத்த வெற்றி அப்படின்ட்டு. சரி, இதுக்கு எடுத்துக்கிறாரு, இதுக்கு எடுத்து போறா. 8 வழிச்சாலை வந்து போட போறோம்னு சொல்லியிருந்தாங்க அதிமுக அரசு இருந்தப்ப. அது வந்து திமுக கடுமையை எதிர்த்து தெரிவிச்சாங்க. இப்ப திமுகவை கொண்டு போறதுன்னு தெரிஞ்ச உடனே எடப்பாடி பழனிசாமி இது சேலத்துல பேசினவர் என்ன சொன்னாருன்னா, நாங்க போறப்ப எதிர்த்தாங்க, இப்ப கொண்டு வராங்க, அப்ப இது அதிமுக கிடைத்த வெற்றி அப்ப சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவங்க நிறைய போராட்டம் நடத்தினாங்க, பால் விலைக்கு நடத்துறாங்க, மின் கட்டண உயர்வுக்கு, அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கல. இன்னும் விவசாயிகளுக்கு தான் வந்து முக்கிய கிரெடிட் கொடுக்கணும், இவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல போராட்டம்லாம் நடத்தினாங்க கரும்பு கொடுக்கணும்ட்டு. ஜனவரி 2ஆம் தேதி எல்லாம் குறிச்சு வச்சாரு, திருவண்ணாமலை அதிர்ற மாதிரி போட்டா நடத்த போறோம் பாருங்களா இல்லையா? அதுக்குள்ள பார்த்தா கொடுத்துட்டாங்க. கொடுத்தது நல்ல விஷயம் தானே. இன்னொன்னு பாத்தீங்களா, எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களுக்கு வீடு இல்லையா? ஆமா, அவர் வந்து கலாய்ச்சிருக்காரு எடப்பாடிய. நெல்லையை சேர்ந்த ஐசக் பாண்டியன் அப்படிங்கிறவர் வந்து வித்தியாசமான 3 கண்டிஷனை போட்டிருந்தாரு. 2 கண்டிஷன் ஓகே. அதுல என்னன்னா, முதல் கண்டிஷன் வந்து மது குடிப்பவர்களுக்கு வீடு கிடையாது, வட மாநிலத்தவர்களுக்கு வீடு கிடையாது. 3வது கண்டிஷன்ல எடப்பாடி அணியில இருக்கிறவங்க யாருக்குமே வீடு கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. என்ன ரீசனா, என்ன காரணம் சொல்றாருன்னா, வரும்போது வீடு கேட்டு வரும்போது 4 காலில் தவழ்ந்து வருவாங்க, அதுக்கப்புறம் என்னையே யாருன்னு கேட்டுட்டு வீட்டுக்கு ஓனர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓனர்னா ஓரமா போங்க அப்படின்னு பத்தி விட்டுறாங்க.
ஆமா, ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா வட மாநிலத்தவர்கள் வந்து அதிகமா தமிழ்நாட்டுக்கு வந்தது வந்து இவர் ஆட்சியில தானா. இவர் அதனால நிறைய பிரச்சனை வந்துருச்சு, அதனால நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா எடப்பாடி அணியில இருக்கவங்க எல்லாம் வாடகை வீட்டுல இருக்கிற நிலைமையிலயா இருக்காங்க, நல்லா கல்லாம் கட்டி செட்டில் ஆயிட்டாங்க. சும்மாவா 4 வருஷம் ஒரு சிஎம்மா இருந்திருக்காரு. 8 வழிச்சாலையெல்லாம் இதுக்கு நெடுஞ்சாலைத்துறையில பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு என்ன கவலைன்னா, இப்ப என்னுடைய சம்பந்திக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்க முடியாம போச்சேங்கிற கவலை தான் எடப்பாடி பழனிசாமி அதிகமா இருக்கும். கான்ட்ராக்டர் போச்சே மண்ணெல்லி போட்டுறாதீங்கடா அப்படியே நான் சொன்னேன். இப்ப இருங்க ஆத்தியம் கொண்டு போது அதெல்லாம் நான் மண்ணெல்லி போட போறேன் அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கு அவருடைய. ஒரு வழியா ஒரு பக்கம் ஹாப்பியா தான் இருக்காரு, பயங்கர ஹாப்பி தான் இருக்கு. ஓபிஎஸ் பயங்கர அப்செட். கடிதம் எழுதுவாரா நீ சொன்ன மாதிரி போனதான் தெரியும். எழுதுவாரு கண்டிப்பா. எடப்பாடி அங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு காரணம் வேற. நம்ம பேசணும், ஸ்டாலின் படுகுசியில் இருக்காரு. ஏன்னா மகனை வந்து எல்லாரும் ஏத்துக்கிறாங்களாம். குசியோ குசி, அப்பாவும் மகன் 2 பேரும் சேர்ந்து நிகழ்ச்சியிலாம் கலந்துக்கிறாங்கப்பா. ஆமா, திருச்சியில வந்து இதுதான் உதயநிதி அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் முதல்வரும் அவரும் சேர்ந்து கலந்துக்கிற ஒரு விழா, ஒரு பொதுக்கூட்டம். நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த விழா வந்து பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணியிருக்காராம் நேரு, KN நேரு. சொல்லியிருப்பாரு உதயநிதிட்ட, நீங்க இன்ப நிதியை கூட்டிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு இருப்பாரு. அதேதான் அவரோட KN நேரு மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, நான் எப்படி இன்ப நிதியை ஞாபகம் வச்சிருக்கணும், அதே மாதிரி நீ யாரும் ஞாபகம் வச்சுக்கணும், என்னுடைய மகனை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா 2024 வருது, எம்பி ஆகணும்னு ஆசைப்படுறான் தம்பி. சீட்டு இன்னைக்கு கன்ஃபார்ம் தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு கோலாகலமா நடத்திருக்காராமா. நடத்தின ஒரு பக்கம் மன்னராட்சின்னு அதிமுக சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இவர் அதுக்கு இது பண்ற மாதிரியே இவர் வந்து பேரரசர், ஸ்டாலின் வந்து பேரரசர், உதயநிதி வந்து சிற்றரசர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னும் பத்தல இன்னும் நல்லா கூவுங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. அதான் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. அப்ப திமுக ஜனநாயகம் கிடையாது, ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அமைச்சரே வந்து ஒத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இன்னொருத்தரும் கூவி இருக்காரு அதே மேடையில. அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிட்டத்தட்ட ஒரு துணை முதலமைச்சர் மாதிரி தான் வந்து உதயநிதி வந்து செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ட்ராக்கு துணை முதலமைச்சர் தான். ஏன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் அமைச்சராகணும் அமைச்சர் உட்கார வச்சிட்டாரு. அடுத்து இப்ப துணை முதல்வர் ஆரம்பிச்சிருக்காருல்ல, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சா முன்னாடியே துணை முதல்வர் ஆக்கிடுவாங்க உதயநிதியை. அந்த பிளான்ல தான் இருக்காங்க போல. அதுக்கப்புறம் அந்த திருச்சி பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு மணப்பாறை பக்கத்துல ஆலம்பட்டி புதூர்னு ஒரு கிராமம் இருக்கு, அதை ஒட்டி வந்து அந்த TNPL ஃபேக்டரி ஒண்ணு இருக்கு. அதோட 2வது யூனிட்டையும் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து திறந்து வச்சிருக்காரு. அந்த 2வது யூனிட்டுக்கு அடித்தளம் போட்டது வந்து 2016 அப்ப முதல்வராக இருந்த ஜெயலலிதா தான் போட்டிருக்காங்க. அவர் வந்து இன்னைக்கு திறந்து வைக்க போயிருக்காரு. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி அந்த கிராம மக்கள் வந்து சில பேர் வந்து போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. ஏன்னா ஒரு யூனிட் இருக்கதே எங்களுக்கு காற்று மாசு அதிகமா இருக்கு, ஆனா வந்து நீங்க 2வது யூனிட் வேற திறக்கிறீங்க அப்படின்னு போராடி இருக்காங்க. அங்க உள்ள ADMK தான் அங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க அந்த பஞ்சாயத்துல. அவங்களும் வந்து முதல்வர் இங்க வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லி போராட்டம்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி போயிட்டாரு முதல்வர் அங்க. ஆமா, அந்த ஏரியா மக்களுக்கு பிடிக்கவே இல்லையா. ஆல்ரெடி காற்று மாசுபாடு இருக்கு, லாரிகள் வந்துட்டு போறதுமா இருக்கு, எங்களால நிம்மதியா வாழவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கப்ப திமுக அரசு மேல அந்த ஏரியா மக்கள் கடும் கோபத்தை தான் இருக்காங்களாம். அங்க இருக்கிறவங்க நம்ம கிட்ட இருந்து சொல்ற தகவல். இன்னொரு விஷயம் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சரா தானே இருக்காரு. விளையாட்டுத்துறை 100 பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கான். தமிழ்நாடு வாலிபால் அசோசியேஷன்ல யாருடைய அணி வரணும் பிரசிடென்டா உதயநிதியோட அணி மோதுறாங்கன்னா, அதே மாதிரி சசிகலா அணி வந்து மோதிக்கிட்டு இருக்காங்க. சசிகலாவா? சீன்லே இல்ல, அவங்க எப்படி இதுல எல்லாம் மோதுறாங்க? அவங்களுடைய அணி சசிகலா கிடையாது, அவங்க தரப்பா. சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் சில பேர் நாங்க பிரசிடென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்து ஆட்களை தரட்டிட்டு இருக்காங்களாம். இந்த சைடு உதயநிதியோடைய அணி, ஏங்க நாங்களாம் அடுத்து டெப்டி சிஎம் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம், அட்லீஸ்ட் வாலிபால் ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் தானே, நாங்க இல்லாம ஏன் நாங்க தான் ஜெயிப்போங்கிற மாதிரி ஒரு வாலிபால் அசோசியேஷனே விளையாட்டுக்கே விளையாடிட்டு இருக்காங்களா யாருமே போஸ்ட். ஆமா, ஓகே. விஜயகாந்த் ஒவ்வொரு புத்தாண்டு அப்பையும் கட்சிக்காரங்களையும் மக்களையும் சந்திக்கிறது வந்து வழக்கம். இந்த ஆண்டு வந்து தேமுதிக அலுவலகத்துல கட்சிக்காரங்களையும் மக்களை சந்திக்க போறாங்களாம். அதனால வந்து இந்த தேமுதிக அலுவலகம் இருக்குல்ல, அங்க தயாராகிட்டு இருக்கான் கேப்டன் வரதுக்காக. அப்ப தேமுதிக தொண்டர்களும் அவரோட ரசிகர்களும் உற்சாகமா இருப்பாங்க. ஜனவரி 1ஆம் தேதி வந்து சந்திக்கிறாரு. இந்த கேப்டன் நிறைய ரசிகர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே இருக்காங்க, உசரோடு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கேப்டன் மட்டும் இப்ப களத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்க, விஜய் மட்டும் இருந்திருந்தாருன்னா கிளம்பி இப்ப வேற. ஆமா, பயங்கர முதலா இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சொல்லியிருந்தோம்ல ஆல்ரெடி நீலகிரி தொகுதி பிஜேபி டிக் பண்ணி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, பூத் கமிட்டி எல்லாம் போட ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னோம்ல. இப்ப ஆர் ஆசாவுக்கும் முருகனுக்கு தான் போட்டி மாதிரி நான் பேசியிருந்தோம்ல. இப்ப தெரிஞ்சுக்கிட்டு ஆர் ஆசா என்ன பண்றாராம், அவர் சிதம்பரம் தொகுதிக்கு மாற போறாராம். அதனால தலைமையிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்னா பிஜேபி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறதுனால நம்ம சிதம்பரத்துல இருந்து போட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைக்கு கோரிக்கை. இப்ப சிதம்பரத்துல யார் எம்பியா இருக்கிறதுனா தொல் திருமாவளவன் தான் இருக்காரு. அவருக்கு வந்து நீங்க திருவள்ளூர் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களாம். எல்லாத்தையும் மாத்துறாங்களா? அதேதான். ஆனா பிஜேபி வந்து நம்ம தனிச்சு போட்டிட்டாலும் சரி, அதிமுக கூட்டணியில போட்டிட்டாலும் சரி,
கோவையும் நீலகிரி நம்புக்கு தான் அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க அவங்க. கோவையில வந்து யார் வேட்பாளருங்கிறதுக்கு அண்ணாமலைக்கு வான சீனிவாசன் ஒரு கோஷ்டி முதல் போயிட்டு இருக்கு. ஏன் ஆதரவாளரா இல்ல ஓ ஆதரவாளரா அப்படிங்கிற மாதிரி ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு சரியா வருங்கிறது தெரியல. வந்து அண்ணாமரசு நம்ம நிருபர் இருக்காருல்ல, அப்படியே உள்ள போய் பிடிச்சு நமக்கு வந்து சொன்ன தகவல் தான் இது. ஓகே. நீலம் பண்பாட்டு மையம் வந்து மார்கழியில மக்கள் இசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி வந்து மார்கழி மாசத்துல நடத்திட்டு இருக்காங்க ஆண்டுதோறும். சிறப்பா இருக்கும். கலந்துக்கிட்டவங்க கூஸ் பம்ப்ஸ் தான், அப்படியே காலையே நிக்காது. பயங்கரமா இருக்கும் அந்த மியூசிக். அது வந்து இந்த வருஷம் வந்து ஒரு தனியார் பள்ளியில நடக்குது. ரஞ்சித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வருஷம் வந்து நாங்க நிறைய இடத்துல ட்ரை பண்ணோம், தனியார் அரங்கங்கள்லாம் வந்து எங்களுக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அந்த சபாக்கள்லாம். சரி, அரசு அதிகாரிகள் மூலமா ட்ரை பண்ணுவோம், கலைவாணர் அரங்கம் மாதிரி எங்கேயாவது ட்ரை பண்ணுவோம்னு சொன்னா அங்கேயும் வந்து எங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே, தனியார் கூட புரிஞ்சுக்க முடியுது, வேற கமிட்மெண்ட் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு, அந்த சூழல் என்னங்கிறது தெரியல. பட் அரசாங்கம் ஏன் வந்து கொடுக்கலங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? சமூக நீதி சமத்துவம் எல்லாம் பேசிடுறாங்களா, கொடுக்கலாம்ல. ஆமா, இந்த மக்கள் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் இடமா எவ்வளவு இடங்கள் இருக்கு, பட்டியல் போட்டாலும் 20 இடத்துக்கு மேல தீரும் சென்னையில மட்டுமே. பண்ணிருக்கலாம். சரி, அப்படியே நார்த் சைடு போவோம். திரிபுரால வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஊசலாடிட்டு இருக்கு பாஜக. எல்லா எம்எல்ஏக்களையும் இவங்க தானே வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க இதுல இருந்து ஒவ்வொரு ஆளா கலந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு 5 பிஜேபி எம்எல்ஏஸ் வந்து வெளியே வந்துட்டாங்க. அதை யாரும் வாங்குறாங்க? காங்கிரஸ் பக்கமா போறாங்க. அவங்களாவே வாண்டடா வெளியே வந்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வாங்குறதுக்குலாம் ரெடியா இல்ல. அவங்க வந்து அவங்களுக்கு அங்க ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்க காங்கிரஸ்க்கு. இவங்களாவே வந்து எங்களுக்கு சரியா இல்ல, பாஜக செய்யறது சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளா வந்துட்டே இருந்தாங்க. இன்னைக்கு வந்து 5வது ஆள் வந்து பாஜகல இருந்து வெளியே வந்திருக்காரு. இது தவிர அங்க கூட்டணியில இருந்த IFPT அந்த கட்சியில இருந்து ஒரு 3 பேர் வந்து வெளியே வந்துட்டாங்க. மொத்தம் 8 பேர் அந்த கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாங்க. இவங்க ஆட்சி அமைக்கும் போது 39 எம்எல்ஏ இருந்துச்சு. இப்போ 31 இருக்கு. 60 தொகுதி மொத்தம். மெஜாரிட்டி கரெக்டா 31 அதுலதான் இருக்கு. அடுத்த வருஷம் தான் தேர்தல், அதுவரையும் தாங்குமானே தெரியல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா, அதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது இல்ல, தாங்காட்டி என்ன இல்ல, அது ஒரே நாடு ஒரே தேர்தல்னால 2024 தானே, இது 23லயே வருது. ஆமா, அதுவரையும் தாங்குமான்னு தெரியல, பாப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹிமாச்சல் பக்கத்துல தானே இருக்கு திரிபுரா. இமாச்சல் பக்கத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கு, வடகிழக்குல தானே இருக்கு அந்த இது எல்லாமே. பாத்து இமாச்சல்லையும் கொண்டு விட்டாப்புல நட்டா, அது பக்கத்துல இருக்கிற சில கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அதுலயும் கொண்டு விட்டு இருக்காரு. சரி, அவர் சொந்த மாநிலம் வேற நட்டாக்கு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல வந்து பேசிட்டு போயிருக்காரு 25 தொகுதியில ஜெயிப்போன்ட்டு. அங்கேயே வலிக்கிட்டு போயிருச்சு அவரோட கட்சி. ஆமா, இப்ப தமிழ்நாட்டுல இருந்தா பிள்ளையார சொல்லி கூட ஆரம்பிச்சிருக்காங்க நட்டா. அதான் இன்னைக்கு வந்து திமுக எழுதிருக்காங்க, ஏன் ஒரு நல்லாளா பார்த்து கூப்பிட்டு வர மாட்டீங்களா நீங்க சொல்லலையா? ஏன்னா வாரிசை பத்தி கிண்டல் பண்ணி பேசியிருந்தாருல. அதுல என்னன்னா, நட்டா பேசினப்ப முதல் குடும்பம் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு பேசினாரு. அது என்ன அர்த்தம்னா, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு தான் இருக்கு. வேற எந்த குடும்பத்துக்கும் இடம் தர மாட்டாங்க. அழகிரி குடும்பத்துக்கும் கனிமொழி குடும்பத்துக்கும் அங்க இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ள கல்ல வீசிட்டு போயிருக்காரு. அதனால கோவப்பட்ட சிலந்தி வந்து நட்டாவை திட்டி வந்து எழுதியிருக்காங்க. இந்த வாரிசண்டை போகும் போலதான் வந்து தெரியுது. ஊபியில ஒரு சரியான தரமான சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. ஊபியில தான் இப்படிலாம் சம்பவம் நம்ம வந்து பார்க்க முடியும். வித்தியாசமான வினோதமான சம்பவங்கள்லாம் நடக்கும். நேத்து என்னன்னா, கலீலாபாத் அப்படிங்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சர்ப்ரைஸா ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருக்காரு அந்த ஏரியாவோட ஐஜி பரத்வாஜ்ங்கிறவரு. அங்க போயிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்து அங்க எஸ்ஐயா இருக்கிறவர்கிட்ட கொடுத்து இதை லோட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காரு. அவரு என்ன இது எங்க இருக்கு, என்ன கம்பியெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்து, கம்பியெல்லாம் இருக்கு, இது எங்க போடணும், இதுதான் புல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறி இருக்கிறார். ஐயோ, ஐஜியரா பாக்குறாரே அந்த வடிவேல் காமெடி இருக்கும்ல, ஏகாம்பரம் மாதிரி இவன் வேற குறுகுன்னு பாக்குறானயா திருப்பிடாதீங்கன்னு என்னென்னமா பண்ணிருக்காரு. கடைசி வரையும் லோட் பண்ணல. இவருக்கு லோட் பண்ண தெரியல, ஒருத்தருக்கு துப்பாக்கி எப்படி பிடிக்கணும்னே தெரியல. சார் இப்படி தானே சார், இப்படி இல்லையா சார், இப்படி சார், இப்படி இல்லையா சார், கையில இப்படி வச்சு ஃபன் பண்ணிருக்காங்க. அவர் ஷாக் ஆயிருக்காரு. ஐயோ, இவங்களுக்குலாம் தான் நம்ம வேலை கொடுத்துருக்கோமா அப்படின்ட்டு. ஆக்சுவலி அவங்கதான் ஒரிஜினல் காவலர்கள். அந்த வீடியோ பாக்குறப்ப டூப்ளிகேட் காவலர்கள் மாதிரியே இருக்கு. எல்லாம் வடிவேல் பாணியில நின்றுட்டு இருக்காங்க, திரு முடிச்சுக்கிட்டு. மன்னிச்சிருங்க, இனிமே கத்துக்கிறோம் யான்ட்டு ஒரு மாதிரி கெஞ்சுற மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. எந்த லட்சணத்துல காவலர்கள் இருக்காங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த வீடியோ. அவங்க எங்க, அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரிஞ்சதெல்லாம் புல்டோசர் தான். யூபில துப்பாக்கி எல்லாம் வேணாம், புல்டோசர் எடுத்துட்டு நேரா போயிருவாங்க. துப்பாக்கி எல்லாம் பயப்பட மாட்டாங்க, இங்க புல்டோசர் தான். வேணா நீங்க ஆன் பண்ணுங்க, இடிச்சிடுறோம்னு சொல்லிட்டு பயன்படுத்துறாங்க. ஆமா, சரி, ஓகே. யூபி முதல்வர் அவர் தான், காவல்துறை மந்திரி அங்க. இன்னொன்னு என்னன்னா, மோடியுடைய அம்மாவுக்கு வந்து உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு. நம்ம நேற்று ஷோல சொன்னோம். மோடி வந்து அந்த மருத்துவமனைக்கு போய் 1 மணி நேரத்துக்கு மேல அம்மா கூட இருந்திருக்காராம். மருத்துவர்கள்ட்ட என்னென்னலாம் வந்து விசாரிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து, ராகுல் காந்தி வந்து உங்களுடைய தாயாருக்கு விரைவில் குணமாகணும்
என்னுடைய அன்பும் ஆதரவும் சொல்லிட்டு ட்விட்டர்ல வந்து போட்டிருக்காரு. ஆமா, அன்பை பரிமாறி இருக்காரு. அதை காங்கிரஸ் பிஜேபி தொண்டர்கள் வந்து நேற்று தான் கொஞ்சம் அப்படி சமாதானமா போயிட்டு இருந்தாங்க அந்த ட்வீட்டை வச்சு. அதை தாண்டி என்னன்னா, ராகுல் காந்தி பத்தி பேசும்போது அவர் கல்யாணத்தை பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நேற்று. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் இல்லை, ஆனா வந்து எங்க அம்மாவோட குணமும் எங்க பாட்டியோட குணமும் கொஞ்சம் கலந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்ப கூடிய விரைவில் வந்து டும் டும் டுமா டும் டும் டும். அவருக்கும் 50 வயசுக்கு மேல ஆயிடுச்சுப்பா. அமித்ஷாவுக்கும் ராகுல் காந்திக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் நினைக்கிறேன்? ஒரு 2-3 தானே வயசு. 5 வயசு டிஃபரன்ஸ் தான். ஆனா பாருங்க, ஜெய்சா பிசிசிஐக்கே வந்துட்டாரு. தலைவர் கல்யாணமே முடியாம சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆமா, ரோடா போயிட்டு இருக்காரு பாத யாத்திரை. அது வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படின்னு வந்து நம்புறாங்க. ஏன்னா மக்கள் வந்து தொடர்ச்சியா ஆதரவு கொடுக்குறாங்கல்ல, அதனால நல்லா முடியும்னு நம்புறாங்க காங்கிரஸ்ல. அதே மாதிரி அவர் கல்யாணமும் முடியுங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. பாப்போம். நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல இருக்கு. நான் ஏன் ஆர்வமா இருக்க போறேன்? ஆந்திர பிரதேசத்துல ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவர், ஆந்திர பிரதேசத்துடைய முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு வந்து கட்சிக்காரங்களை கூட்டி ஒரு மீட்டிங் வந்து போட்டிருக்காரு. பல மாவட்டங்கள் வந்து போயிருக்காங்களாம். ஆமா, அதுல பெரிய பொதுக்கூட்டம் போட்டிருந்தாரு. அதுல வந்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 7 பேர் இறந்து போயிட்டு தான் வந்து சொல்றாங்க. இப்ப உயிரிழப்பு ஏற்பட்டது ரொம்ப பெரிய இழப்பு தான். அவங்களுக்கு நான் வந்து கட்சி சார்பா 10 லட்சம் நாங்க நிதி கொடுக்க போறோம், அதே மாதிரி குடும்பத்துக்கு கட்சி வந்து உறுதுணையா இருக்கும்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா ஆளுங்கட்சி என்ன சொல்றாங்கன்னா, சரியான திட்டமிடலே இல்லை அவங்க கிட்ட, அதனால கூட்ட நெரிசல்ல 7 பேர் பலி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம். 7 பேர்னா யோசிச்சு பாருங்க. ஆமா, அதே மாதிரி உஸ்பெகிஸ்தான்ல 18 குழந்தைகள் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஏன்னா அந்த இந்தியால இருந்து தயாரிச்ச ஒரு காஃப் சிரப் வந்து குடிச்சதுனாலதான் வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு உஸ்பெகிஸ்தான் அரசு வந்து நம்ம மத்திய அரசுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஒரு 70 குழந்தைகள் வந்து காம்பியா அப்படிங்கிற நாட்டில் வந்து உயிரிழந்திருந்தாங்க. அதுவும் இதே மாதிரி ஒரு காஃப் சிரப் இந்தியன் கம்பெனியோட தான். அது வந்து ஹரியானால இருக்க மெய்டன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அது வந்து சீல் வச்சுட்டாங்க. இப்போ யூபியில் உள்ள மேரியான் அப்படிங்கிற ஒரு பயோடெக் அப்படிங்கிற கம்பெனி தான் வந்து இந்த மருந்தை தயாரிச்சிருக்காங்க. தொடர்கடையாக இது போயிட்டே இருக்கு. மத்திய அரசு வந்து இதுல கூடுதல் கவனம் செலுத்தணும். ஏன்னா நம்ம நாட்டில இருந்து வெளிநாடுகளுக்கு நிறைய உதவிகள் பண்றோம். ஆனா அதுல இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்க கூடாது. இனிமே அது நடக்காம கண்டிப்பா பாத்துக்கணும். டைரி கேலண்டர் உங்க 2 பேரையும் ஓசியில வாங்குறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே, எனக்கு மட்டும் தான்டா தெரியும். ஆமா. when I got low marks in exam. அப்பா அவனை அடிங்க. பாட்டி பாவம் பேரனுக்கு வலிக்குண்டா. அப்பா திரும்ப சொல்றாரு, நீயாச்சும் அவனை அடி அப்படின்னு அம்மா பார்த்து சொல்றாங்க. இந்த ஒரு தடவை விட்டுறலாம் அப்படிங்கிறாங்க. பட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நான் கொடுக்க வேண்டிய பழைய கணக்கு இருக்கு அப்படிங்கிறாங்களாம். சிவாஜி மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரா? ஆமா, 1 2 அப்படின்ட்டு. ஸ்கூல்ல படிக்கும்போது கிளாஸ் டீச்சர் வரல, லீவு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி இருக்குமோ அதே போலதான் வீட்டு ஓனர் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்றதும் உண்மைதானே. அதிமுகவை பாஜக கட்டுப்படுத்தவில்லை எடப்பாடி பழனிசாமி. அப்போ அதிமுக தான் பாஜகவுக்கு தானாவே கட்டுப்பட்டு இருக்கா? ஒரு லாஜிக்கவே இல்லையா அதுல? இதோ வந்துட்டேன். ஓகே, ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன மூட்ல இருக்காருன்னா, ஒரே ஜாலி மூட்ல தான் இருக்காரு. இதுக்குதான் காத்துக்கிட்டு இருந்தேன் நானு. எனக்கு வந்துருச்சு அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கடிதம் வந்துருச்சு, சீக்கிரம் நடத்துங்க. 2வது முறையா வேற என்ன அங்கீகரிச்சிட்டீங்க அப்படின்றாரு இடைக்கால பொதுச் செயலாளர். அவர் இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா, புது வருடம் பிறந்த உடனே முதல் வாரத்துல அந்த இறுதி விசாரணை தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆமா, ஜனவரி 4ஆம் தேதி. அதுவுமே டிக்கெட் அடிச்சாங்கன்னா நம்ம ரூட் வந்து கிளியர் ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதனால ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல விஜய். வெயிட்டிங் இன்னும் வரிசையா அவருக்கு விஜய் டைலாகாவே இருந்துட்டு தெரியல, அப்படிதான் வருது. அன்னைக்கு என் பேச்ச நானே கேட்க மாட்டேன், இன்னைக்கு ஐ எம் வெயிட்டிங். ஆமா, நாளைக்கு என்ன வரலாம். சிறப்பு. நம்ம வந்து 2022 ரீவைன் பத்தி நானும் வரணும் சேர்ந்து டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த வருஷத்துடைய மொத்த தொகுப்புமே கிறிஸ்பா வீடியோவா விகடன் 50 வெளியே இருக்கு. ஆமா, இந்தியா, தமிழ்நாடு, உலகம் எல்லா இதுலயும் நடந்த சம்பவங்களை வந்து பேசியிருக்கோம். ஆமா, நிச்சயம் அந்த வீடியோ நீங்க வந்து பாருங்க. கருத்துரை பகுதியிலும் உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்க. விடைபெறுகிறோம். நன்றி.